மதிரிக குணசக்தா பந்தகிருதி தேஷ்வசக்தா துவமிருதகிருதி உபருந்தே பக்தி யோகஸ்து சக்தி. இது மாதிரி என்னோடது இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை எப்படி அடையலாம்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம். நாம் பழகிற அத்தனை பேருமே என்னோடதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவாளோட தான் பழகிறோம். நாம் ஒருத்தரோட நாம் பேசினா என்ன பேசுவோம்? மேக்சிமம் என்ன பேசுவோம்? சௌக்கியமாக இருக்கேன், சௌக்கியமாக இருக்கேன், சாப்பிட்டேன், எல்லாம் சாப்பிட்டேன், மாமி சௌக்கியமாக இருக்காளா இருக்கா, உடம்பெல்லாம் சௌக்கியமாக இருக்கேலாம் இருக்க, குழந்தையெல்லாம் சௌக்கியமாக இருக்காளா இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா, வேலைக்கு போயிருக்கா, பேரம் பேத்தி உண்டா. 1 மணி நேரம் பேசினாலும் இதை தான் பேசுவோம். இதையும் தாண்டி பேசுறதுக்கு இல்லைன்னா இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன், காலத்தால டிஃபன் என்ன, மத்தியானம் சாப்பாடு என்ன. இந்த எண்ணம், இந்த பேச்சை விடணும், இந்த எண்ணத்தை விடணும். எப்படி விட முடியும்னா இந்த எண்ணத்தை விட்டவாளோட பழகணும். உயர்ந்த மகான்கள், நான் அது மாதிரி உள்ளவாளை பார்க்கறது அபூர்வம். இன்னைக்கு அதுக்காக சொல்றேன். கிருஷ்ணபிரேமி என்ன இருந்தா, பரமாச்சாரியால் இருந்தா, கிருஷ்ணபிரேமி என்ன இருந்தா, மகாசன்னிதானம் சிருங்கேரியில் இருக்கார். நீங்கள் லௌகீக விஷயம் பேசினா அப்படி மூஞ்சியை திருப்பிடுவாவா, கேட்குற மாதிரி இதுவும் கேட்காத மாதிரி இருக்கும். பால பெரியவா இப்போ இருக்கா பாருங்க, இங்கே பேசி பாருங்க. லௌகீக விஷயம் பேசினா பேச மாட்டான், தர்ம விஷயத்தை பேசினா காது கொடுத்து கேட்பான். ஏன்னா அங்கே போகிறதே நாம அவா பேசுறத கேட்கறதுக்கு தானே தவிர நம்ம பேசுறதுக்கு இல்லை. இதை முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணும். என்னமோ நமக்கும் தெரியும், நானும் 2 வார்த்தை பேசணும்னு அச்சு வச்சுன்னு பேசி வைக்கக்கூடாது. அவள் என்ன சொல்கிறா, நமக்கு என்ன புரிஞ்சுது, இதில் சிலது புரியாது. புரியாததுக்கு காரணம் புரிகிற மாதிரி சொல்லலேன்னு அர்த்தம் இல்லை, புரியிற நிலையை நாம் அடையலேன்னு அர்த்தம். ஐஏஎஸ் படிப்பை எல்கேஜி குழந்தைக்கு சொல்லி கொடுத்ததுனால என்ன சொல்லி கொடுத்தாலும் புரியுமா? அது அந்த வயசு வரத்தே புரியுமா? அதுக்கு அடிப்படையானதை புரிஞ்சுருந்தா தானாகவே அந்த நிலை வரப்போகிறது. அது புரியணும்னு நினைக்கணும் நான். ஏன்னா நம்மளை அந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த சாஸ்திரங்கள்லாம் தயார் பண்ணுறது. மகான்களோட பழகினா முதல்ல அவள் வம்பு பேசாதேன்னு சொல்ல மாட்டான். பின்ன என்ன சொல்லுவார்கள், நான் பகவானை பற்றி சொல்லுவான். மம குணகண லீலா கர்ணனைஹி கீர்த்தனாத்யைஹி மைசுரசரிதோக பிரக்ய சித்தானுவృத்திஹி பவதி பரமபக்திஹி சாஹி முக்தியோர் விஜேத்ரி கபில தனுரிதித்வம். பகவானுடைய சரித்திரத்தை சொல்லி பகவான் இப்போ ஏற்பட்ட குணங்களோட உடையவன், இப்போ ஏற்பட்ட மகிமைகளோட உடையவன், சரணாகத வத்சலன், கருணாநிதி, தயாளன், பக்தா பீஷ்ட வரப்பிரதன், சுலபன், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பகவான் குணங்கள். இதை சொன்னா ஓ அப்படியா, சிவகோச்சரியார்னு ஒரு தீட்சிதர் காளஹஸ்தியில் பூஜை பண்ணுறார். கண்ணப்பநாயனார்னு ஒரு வேடுவன் பூஜை பண்ணுறான். ஒரே சமயத்தில் 2 பேரும் பூஜை. கார்த்தால அவர் பூஜை பண்ணிட்டு போவர், மத்தியானம் இவன் பூஜை பண்ணுவான். அவர் புண்ணியாவாசனங்கள்லாம் பண்ணி பஞ்சசூக்தங்கள்லாம் சொல்லி ருத்ரன் சொல்லி வைதீக முறைப்படி பூஜை பண்ணுவார். இவன் அந்த புஷ்பத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு காட்டு புஷ்பத்தை போட்டு மாம்சத்தை நைவேத்தியம் பண்ணி அந்த இடங்கள்லாம் ஒரே துவம்சமாக இருக்கும். ரத்தம் சதியமாக கிடக்கும். ஒரு 5 நாள் ஆச்சு. சிவகோச்சரியார் தினம் வருத்தப்படுறார். அவர் மறுநாள் காலத்தால் வருத்த இது மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அதெல்லாம் விளக்கு மாத்தால தள்ளி விட்டுட்டு குடகுடமாக தண்ணியை கொட்டிட்டு திருப்பி சுத்தம் பண்ணி திருப்பி பூஜை பண்ணிட்டு போவர். இது தினப்படி தொடர்றதுன்னு உடனே யாரோ அசத்து பண்ணுறான்னு சொல்ல முடியாது. இப்போ இன்னி காலத்தில் அப்படிலாம் இருக்குது, அந்த காலங்கள்லாம் அப்படி கிடையாது. இது யார் பண்ணுறான்னு புரியலையேன்னு வருத்தப்படுறார். ராத்திரி அழுதுண்டே இருக்க பகவான் சொல்கிறான் கனவுல, நீ நினைக்கிற மாதிரி அவன் அபக்தன் இல்லை, அவன் முட்டாளும் இல்லை, அவன் பரமபக்தன். அவன் இப்படி செய்கிறான்னு நினைக்காத, அவன் செயல்கள் எல்லாம் எனக்கு இனியவாகும், அவன் பண்ணுறது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான் பகவான். நீ வேணா மறைஞ்சு பாரு அப்படிங்கிறான். மறுநாளைக்கு பூஜையை பண்ணிட்டு ஒரு மரத்தடியில் மறைஞ்சு பார்க்குறார்.
கண்ணப்ப நாயனார் வரார். இதெல்லாம் பழையபடி எடுத்துக்கிட்டு அவர் பூஜை பண்ணுறதே பகவான் அதை சாப்பிடலை. 6 நாளாக சாப்பிடலைன்னு உடனே என்ன காரணம்னு பார்க்குறதே பகவானுடைய வலது கண்ணுலேருந்து ரத்தம் வரதை பார்த்துட்டு அந்த கண்ணை சரி பண்ணணும்னு பச்சளைகளை வச்சு கட்டி அது சரியாகாத போது ஊனுக்கு ஊன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். 2400 வருஷம் முன்னாடி 700 வருஷம் முன்னாடி நடந்த கதை இது. இந்த மாற்று உறுப்பு சிகிச்சைன்னு சொல்கிறோம்னு இன்னைக்கு நாம இங்கிலீஷில் அதை என்ன சொல்லுவான்னு தெரியல. ஆர்கான் டிரான்ஸ்பிளான்ட் இருக்கு பாருங்க. இதை இவன் கண்டுபிடிச்சது இல்லை, நம்ம சாஸ்திரத்தில் இருக்கு. ஊனுக்கு ஊன். இதை முதல்ல செஞ்சவரே கண்ணப்ப நாயனார் தான். அதனால தான் சங்கர நேத்ராலயா முனையெல்லாம் கண்ணப்ப நாயனார் படம் இருக்கும். பரமாச்சாரியால் சொல்லி வச்சிருக்கான். முதல்ல கண்தானம் செஞ்சவரே கண்ணப்ப நாயனார் தான். பகவானுக்கு முதல்ல கண்தானம். ஒருத்தர் கண்ணெடுத்து இன்னும் சொல்லிட்டுவானா தலையை மாற்றி வைக்கலாம்னு இருக்கு, இதிகாசங்கள்ல இருக்கு அந்த கதையெல்லாம். அதனால தான் நாங்கள் இதை பாருங்கோ, இதை படிங்கோ, இதை பற்றி பேசுங்கோ, இதை ரிசர்ச் பண்ணுங்கோ, இன்னும் எத்தனையோ விஷயம் இருக்குது இதில். அவன் சொல்கிறதுக்கு நாம் அவனுக்கு கண்டென்ட் கொடுக்கலாம். எந்த தேசமானது ரிசர்ச்சில் முன்னேறதோ அந்த தேசம்தான் வல்லரசாகும். நீங்கள் பிச்சை எடுக்கிறப்ப தான் பிச்சை தான். வெறும் உடம்பு பலம் மட்டும் உடம்பு பலமாக போகாது, அறிவு இருக்கணும். அந்த அறிவை நம்ம 108 சம்பாதிச்சுக்க வேண்டாம். இயற்கையாகவே நம்ம ஜீனில் உள்ள அறிவு ப்ளஸ் சாஸ்திரங்கள் நமக்கு அதை சொல்லி கொடுக்கறது. இப்படி அந்த கண்ணப்ப நாயனாருடைய செயலை பார்க்கிறார், கண்ணை பிடுங்கி வைக்கிறார் பகவான். அப்பதான் கண்ணப்பான்னு கூப்பிட்டான். அதனால நமக்கு சரித்திரங்கள் பேசும்போது அந்த பக்தியானது கேட்கறதே தானாவே வரும். ஆகரணை கீர்த்தனாதி. இதனால நாம பகவானை நினைச்சு ஆரம்ப கொஞ்சமா உள்ள பக்தி அப்புறம் பகதி பரமபக்தின்னு ஆகும்னு சொல்லி அதன் மூலமா மோட்சத்தை அடையலாம்னு அந்த சரித்திரம் சொன்னார். தேவகூதி மோட்சத்தை அடைஞ்சார். 4வது ஸ்கந்தத்தில் பிரசூதிங்கிற 3வது பெண்ணை பிரம்மாவோட 9வது பிள்ளைக்கு தக்ஷன்னு பேர், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். தக்ஷங்கிறவன் ஜனாதிபதி மாதிரி பெரிய போஸ்ட், பிரம்மாவுக்கும் அடுத்த போஸ்ட். பொதுவாக பகவான் பிரம்மாவுக்கு மேலே எல்லா தெய்வங்களும் பிரம்மாவுக்கு கீழே தான். ஈஸ்வரன் விஷ்ணுவை தவிர, ஈஸ்வரன் விஷ்ணு பிளஸ் அம்பாள் கணபதி சுப்பிரமணியம் இவாளை தவிர பாக்கி எல்லாம் பிரம்மாவுக்கு கீழே தான். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பிரம்மாவுக்கு அடுத்த போஸ்ட் யாருன்னா அந்த பிரஜாபதிக்கு தான். இந்த பிரஜாபதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் மனு. உயர்ந்த பதவிக்கு போக போக நாம் எப்படி இருக்கணும்? வினயத்தோடு இருக்கணும். வாழ்க்கையில் எப்போ உயர்றமோ அப்போ சம்பாதிச்சுக்க வேண்டியது வினயம். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு வார்த்தை ஒரு செயல் நிமிஷமாக வாழ்க்கையை பெரட்டி போட்டுரும் யாராக இருந்தாலும். அப்படிங்கிறதே கர்வங்கிறது கூடவே கூடாது. தெரியாமல் அறியாமல் செஞ்சோம்னா கூட பகவான் ரட்சிச்சுடுவான். திமிரோட கர்வத்தோடு செய்கிறவர்களை பகவான் ரட்சிக்கவே மாட்டான். இவன் திமிரோடு இருக்கான். இவனுக்கு 16 பெண்ணு இந்த தக்ஷனுக்கு. இந்த 16 பெண்ணில் 13 பெண்ணை அக்னி தர்மதேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். 14வது பெண்ணான சுவாகாங்கிற பெண்ணை அக்னி பகவானுக்கு, 15வது ஸ்வதாங்கிற பெண்ணை பிதர்களுக்கு, 16வது சதி அல்லது தாக்ஷாயினிங்கிற பெண்ணை சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து, இப்படி இருக்கிற காலத்தில் அந்த சிவபெருமானுக்கும் அவனுக்கும் ஒரு மனஸ்தாபம் வராது. மனஸ்தாபத்துக்கு காரணம் தக்ஷன். இவன் எங்கே போனாலும் இவனுக்கு மரியாதை கொடுத்தே பழக்கம், மரியாதையை பெற்றே பழக்கம். அது மாதிரி ஒரு யாகத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறதே சிவபெருமான் அங்கே இருந்தார். அவரை இவனுக்கு மரியாதை கொடுக்கல. மரியாதை கொடுக்கலன்னா அவனை கண்டு எழுந்திருக்கல. எல்லாரும் எழுந்திருப்பா, அவனை எழுந்திருக்கல. ஏன்னா அவர் எழுந்திருக்க வேண்டிய நிலையில் உள்ளவர் இல்லை, இவனுக்கு மேலேன்னு சொல்லுங்க. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், இவரும் நமக்கு எழுந்திருக்கணும். ஏன்னா யாருமே
சாதாரணமாக இருக்கிறதை நல்லவான்னு தீர்மானமே பண்ணக்கூடாது. அவள் கையில் பதவி, பணம், அதிகாரம் இவைகளை கொடுத்து பரீட்சை கிராஷ் டெஸ்ட் மாதிரி, கார் டெஸ்ட் மாதிரி இதை கொடுத்தாதான் அவன் நல்லவனா கெட்டவனான்னு புரியும். அது பரியந்தம் நல்லவன் மாதிரி இருப்பான். 2 அதிகாரத்தை கையில் கொடுத்த உடனே கொடுத்தவரையே அதட்டுவான். இது உலகத்தில் உள்ள இயல்பு. இவன் சிவபெருமானையே அதட்ட சிவபெருமான் பதிலே சொல்லலை. உன்னை கண்டு நான் எழுந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அது முறையும் கிடையாது. இல்லை இல்லை நீ என் மாப்பிள்ளை அதனால எழுந்திருக்கணும்னா அப்படி கொண்டு வரான். பகவான் பதில் சொல்லலை. வேணும்னு என்ன பண்ணுறான், திருப்பி இன்னொரு தடவை தன்னை கண்டா ஏற்கனவே பதவியினால எல்லாரும் எழுந்திருக்கிறான். இன்னொரு முறை இருக்கு. உலகத்தில் 2 பேருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும்னு வேதமே சொல்றது. ஒருத்தர் யாருன்னா ஆத்திரேய கோத்திரத்தில் பிறந்தவா. ஆத்திரேய கோத்திரம்னு சொல்றோம்னா அந்த கோத்திரத்தில் பிறந்தா அவளுக்கு தான் முதல் மரியாதை பண்ணணும். வெறும் முதுகுக்கு பூணல் போட்டு சொரிஞ்சின்ற வாழை சொல்லுவாங்கன்னா வேதாத்தியனம் பண்ணியிருந்தா சொல்றேன். சபால வெறும் கோத்திரத்தில் பிறந்ததுனால மட்டும் ஆயிடாது, குலத்தை ரட்சிச்சு தான் ஆயிடாது, குல தர்மம் இருக்கணும். 2வது வாஜபேயம்னு ஒரு யாகம். அந்த யாகத்தை பண்ணினா அவர்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். இந்த யாகமே லோகக்ஷேமத்துக்காக பண்ணணும். இவன் தக்ஷன் இந்த யாகத்தை எதற்காக பண்ணினான்னு பாகவதம் சொல்றது. இஷ்டுவாச வாஜபேயேன பிரம்மிஷ்டானு அபிபூயச்ச, மற்றவர்களை அவமரியாதைப்படுத்துறதுக்காக வாஜபேயம் பண்ணினான்னா. எப்படின்னா, நான் யார் தெரியுமா? வாஜபேயி, வாஜபேயம் பண்ணவன். என்ன அவன் இவன் சொல்லக்கூடாது. என்னை பார்த்தா உட்காந்துக்கணும், வாஜபேயர்னு தான் சொல்லணும். என்னை பார்த்தா ஏந்திருக்கணும். இதே இவனே சொல்லிட்டு இருப்பான். அது லோகம். மரியாதைங்கிறது லோகம்னா கொடுக்கணும், நாம கேட்டு வாங்கிக்கிறது அப்படி கிடையாது. மகிமேங்கிறது என்னை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணணும், நமஸ்காரம் பண்ணணும்னு நான் சொல்லக்கூடாது. 2க்கும் வித்தியாசம் உண்டு. அந்த தெய்வீகம், அந்த தபஸ் உங்க மனசுல தோண வைக்கும். அது பரமாச்சாரியார் இருக்கிற இந்த பரமாச்சாரியார் காலத்துல நாஸ்திகம் தலை கொட்டி பறந்தது. தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். எவன் பெரிய பெரிய நாஸ்திகவாதின்னு நாம சொன்னமோ, யாராவது ஒருத்தர் பரமாச்சாரியால நாக்கு போட்டு ஒரு வார்த்தை பேசினாலும் எங்கேயாவது சொல்லுங்க பாப்பா. நீங்க ஒரு வார்த்தை பரமாச்சாரியால தூஷிச்சு ஒரு வார்த்தை பேசினாலும் சொல்லுங்க. ஒரு பெரிய தலைவர் பரமாச்சாரியால் தேனாம்பேட்டையில் இருக்கா. இவரை எல்லாரும் தியாகி, கர்ம வீரர். நான் என்னடா புடலங்கா தியாகின்னாரு. அங்கே போய் தேனாம்பேட்டையில் பாடுறா, அவர் தான்டா உண்மையான தியாகின்னு. யார்? பரமாச்சாரியால். பாலக்காடுல காந்தி பரமாச்சாரியால பார்க்கும்போது அவரை ஏதோ கொண்டாடினார். நீங்க தான் காந்திஜி, பரமாச்சாரியால பார்த்து நீங்க தான் மகாத்மா அப்படிங்கிறார். இதெல்லாம் மறைக்கப்படலாம், ஆனால் உண்மை. இதெல்லாம் உண்மை. எங்கள் தாத்தாவும் ஒருத்தர் தூஷிச்சதே கிடையாது. எங்கள் தாத்தாவும் ஒருத்தர் நுனிநாக்கு போட்டு பேசினதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சுபாவமாகவே உள்ளது. மரியாதைங்கிறது உலகம் கொடுக்கணும். இவன் எல்லாரையும் அவமரியாதை பண்ணுறதுக்காகவே இந்த யாகம் பண்ணினான். அங்கேருந்து வந்தா இப்படி சேரில் உட்காந்துருப்பான். அவர் பக்கத்தில் உட்காந்துட்டா, நீங்கள் யார்? நீங்கள் வாஜபேயம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. அப்போ என்னோட எப்படி சமமாக உட்காரலாம், ஏந்து போகுமா? இதை சிவபெருமான்கிட்ட காமிக்கணும்னு தான் அவன் பண்ணினது. சிவபெருமான் இந்த யாகத்துக்கே வரல. சிவபெருமானுடைய மனைவி தட்சனோட பெண்ணோனும் தன் அப்பாவாத்தில் நடக்கிற யாகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட பகவான் சொன்னார், அவன் வேணும்னு அவமானப்படுத்தணும்னு தான் யாகம் பண்ணுறான். பொதுவாக உலகத்தில் யார்கிட்ட நாம் ரொம்ப அன்பையும் மரியாதையும் எதிர்பார்க்கிறோமோ அவள்கிட்டேருந்து நமக்கு அவமரியாதையும் அப்பிரியமும் வந்தால் அது மரணத்துக்கு சமானமாக இருக்கும். சம்பாவினஸ்ய ஸ்வஜனாத் பராபவா யதாச சத்யோ மரணாய கல்பதை. எங்கேருந்து வேணாலும் அவமானத்தை அடையலாம், பந்துக்கள்கிட்ட அடையக்கூடாது, உறவினர்கள்ட்ட.
அது மரணத்துக்கு சமானமாக இருக்கும். நம்மளை கண்டு யாராவது ஏந்திருக்கலைன்னா வருத்தமாக தோணாது. எவனோ ஒருத்தன் வா போன்னு பேசினா ஒருத்தன் வருத்தமாக தோணாது. நமக்கு யார் மரியாதை கொடுக்கணுமோ, கொடுக்கற வேண்டிய நிலையில் இருக்கார்களோ அவர்கள் மரியாதை குறைச்சலாக நடந்துட்டா மனசு வருத்தப்படும். உங்கள் அப்பா உங்கள்கிட்ட அன்பை காண்பிப்பார்னு நீ நினச்சிட்டு போகிற, அவர் காண்பிக்க மாட்டார். அப்போ உனக்கு வருத்தம் கூட இருக்கும். இல்லை எங்கள் அம்மா இருக்கா, சித்தி இருக்கா, பெரியம்மா இருக்கா, இவர் நீ என்ன கேட்டதுனால நான் அபிப்பிராயம் சொன்னேன். நான் போகலாமான்னு நீ கேட்டேன், அதனால சொன்னேன். நீ கேட்கலன்னா அதையும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். அதுக்கு மேலே உனக்கு சௌகரியம்ட்டான். இவன் கிளம்பி வந்துட்டான். வந்தால் அதே மாதிரியே அவன் மரியாதை கொடுக்கல, உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். யாகத்தை பார்த்துட்டு போகலான்னா யாகத்தையும் ஒழுங்காக பண்ணல. பொதுவாக யார் யாகம் பண்ணினாலும், ஹோமம் பண்ணினாலும், அது சௌதமாக இருந்தாலும் ஸ்மார்த்தமாக இருந்தாலும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்கிறேன். அந்தந்த தேவதைக்கெல்லாம் ஆகுதி கொடுத்துட்டு கடைசியில் ஸ்விஷ்டகிருத்தம்னு ஒன்று சொல்லுவான். கொஞ்சம் ஹவிஸ் எடுத்து இப்படி வச்சுட்டு 2 தடவை அக்னயே ஸ்விஷ்டகிருத்தே ஸ்வாஹா அப்படின்னு பண்ணணும். இது சைவா, சிவாச்சாரியார், ஸ்மார்த்தா, வைஷ்ணவா, நார்த் இந்தியா, சவுத் இந்தியா இந்த பேச்சே கிடையாது. வைதீகமாக அக்னிமுகம் பண்ணினா எல்லாருமே பண்ணணும். அந்த ஸ்விஷ்டகிருதம்ங்கிறதுக்கு பாருங்க, அது சிவபெருமானுக்குள்ளதான ஆகுதி. ருத்ரோக்னி ஸ்விஷ்டகிருதே ருத்ராதேவ பசு நந்தர்தாதி அப்படின்னு மிச்சம் என்ன இருக்கோ அது சிவபெருமான் சொத்து. அந்த யாகத்தில் உபயோகப்படுத்துறதுல மிச்சம் என்ன இருக்கும் அவன் அதை பண்ணவே இல்லை. அப்போ சொன்னா, நீ கர்வி அகம்பாவம் உள்ளவன் அப்படின்னு மட்டும் நினைச்ச. தக்ஷானு கூப்பிடுறாள், அப்பான்னு கூப்பிடுறது. நீ நாஸ்திகன் அவைதிகன்கிறது இப்பதான் தெரியல. ஏன்னா நீ சிவபெருமான்ட்ட உனக்கு மரியாதை இருக்கு இல்லைங்கிறது விஷயம் இல்லை, வைதிக காரியத்தையே ஒழுங்கா பண்ணலையே. அப்போ உன் பொண்ணா நான் பிறந்து நான் என்ன பெருமையை அடைஞ்சிட போறேன்? உன் சம்பந்தப்பட்ட இந்த உடம்போட நான் சிவபெருமான்கிட்ட போறதுக்கு விரும்பலேன்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய நாம வைபவத்தை சொல்றான். 2 வார்த்தை தான், அது தெரியாமல் சொன்னாலும் ஒரு தடவை சொன்னாலும் சமஸ்த பாபத்தையும் போக்கக்கூடியது. அந்த வார்த்தையே உனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீ பாபி, நீ பாக்கியம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி சத்ய பிரஜஜ்வால சமாதி சாட்டுன்னா அங்கே உயிரை விட்டால்னு பாகவதத்தில் இருக்கு. புராணாந்தரங்களில் சொல்லும் போது இவன் உயிரை விட்டதை கேள்விப்பட்டு சிவபெருமான் அந்த உடம்பை தூக்கிண்டு நர்த்தனமாட பகவானுடைய கோபம் ஜாஸ்தியாக இந்த கோபத்தை தணிக்கணும்னா அந்த சரீரத்தை எடுக்கணும். சிவபெருமான்கிட்டேருந்து எடுக்க முடியல. சில குரங்குகள் குட்டி செத்து படுத்துனா செத்து போன குட்டியை கையில் வச்சுட்டே அலையும். யாராவது பார்த்துருக்கீங்களா? வெறி பிடிச்ச மாதிரி இருக்கும்போது அது மாதிரி ஒரு கோப நிலைக்கு சிவபெருமான் பேட்டார்னு உடனே பரமேஸ்வரனை பார்த்து சமாதானப்படுத்தி சமாதானம் ஆகலேங்கிறதே மகாவிஷ்ணு சக்கர பிரயோகம் பண்ணி அந்த சரீரத்தை கட் பண்ண. அந்த சரீரம் 51 இடங்கள்ல விழுந்தது தான் சக்தி பீட்டம்ங்கிறது. 51 இடங்கள்ல இந்த சரீரம் விழணும். அதுல இடுப்பு பிரதேசம் இருக்கு பாருங்க. இந்த தொப்புளுக்கு நேரம் அருணாகுடி கட்டுவோமே அந்த இடத்துக்கு காஞ்சின்னு பேர். அது விழுந்த இடம் தான் காஞ்சி. காஞ்சி காமாட்சின்னு சொல்றோமே நாம, அதுக்கு தான் காஞ்சின்னு பேர். அது மாதிரி நாக்கு விழுந்த இடம்தான் கல்கத்தா அப்படிங்கிறது. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் இருக்கு. இன்னும் சிலது பாகிஸ்தான்லேயும் இருக்கு. அப்புறம் பகவானை சமாதானப்படுத்தி தக்ஷனோட தலையும் பகவான் பிச்சு போட்டுவிட்டார் கோபத்தில். யாகத்தில் உபயோகப்படுத்தின ஆற்றனுடைய தலையை வச்சு அவன் சமகத்தினால ஸ்தோத்திரம் பண்ணி, அப்போ மகாவிஷ்ணு வந்தவர் சொன்னார், அகம் பிரம்மாச்ச விஷ்ணுச்ச, நானோ பிரம்மாவோ விஷ்ணுவோ இல்லை பரமேஸ்வரனோ எங்கள் 3 பேருக்குள்ள பேதம்ங்கிறது கிடையாது. விசேஷமாக எனக்கும் சிவபெருமானுக்கும் வேற்றுமை கிடையாது. இது பாகவதத்திலேயே உள்ள வார்த்தை. யாராவது வேற்றுமையை படுத்தி நினைத்தாலோ பேசினாலோ அவர்களுக்கு ஞானம் சித்திக்காது அப்படிங்கிறார். இந்த பாகவத ஸ்லோகத்திலேருந்து வந்த தமிழ் பழமொழி தான் அறியும் சிவனும் ஒன்றும்
அறியாத வாயில மண்ணு அப்படின்னு சொல்கிறோமோ. மண்ணுன்னா என்ன அர்த்தம்? ஞானம் வராதுன்னு அர்த்தம். இந்த சரீரத்தை விட்ட சதியானவள் ஹிமவானுக்கும் மேனைக்கும் பெண்ணாக பிறந்து பார்வதிங்கிற பெயரில் 5 வயசில் பகவானை குறித்து தபஸ் பண்ணி பகவான் வந்து ஹிமவானும் மேனையும் யதோக்தமான முறையில் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க பகவான் பாணிகிரகணம் பண்ணுறான். பாணிகிரகே பர்வதராஜபுத்ரியாக பாதாம்புஜம் பாணி சரோருகாப்யா அஸ்மானமாரோபயதஸ்மராரே மந்தஸ்மிதம் மங்களமாதனோது. நாளைய தினம் மேல சரித்திரம். பிரம்மே முகூர்த்தே பரிதஸ்வபக்தைஹி சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூபா ஸ்வதைல சம்சேவக ரோகஹர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண